செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்திலே ஒரு பொன்னேடு. கண்ணகி சிலை நாட்டுவதற்கு வடநாட்டிலே இருந்து கல் கொண்டு வந்த கதை. தமிழகத்து பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் வீர வரிகள். அன்றொரு நாள் அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு நாம் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த நாள். அப்போது வடபுலத்திலே தீராதி தீர தீன தயாபர தெய்வீக வேதாந்த சாகர வேந்திரகுல திலக உத்தரதேசத்து மன்னாதி மன்னர்கள் கடவுள் அவதார கனகர் விஜயர் சராக் சராக். சுயமரத்து சுந்தரிக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போதும். ஆமாம், நீங்கள் இருவருமே வந்து விட்டீர்களே. சுயவர போட்டியில் உங்களில் ஒருவர் ஜெயித்து விட்டார். அந்த பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி பங்கு போட்டுக் கொள்வது? பிறகு போராட்டம் தான். யாரப்பா நீ? என்ன பேசுகிறாய்? தமிழ், செந்தமிழ், உலகத்தோடு பிறந்த தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ். சுயம்பர மண்டபத்தில் உனக்கு என்ன வேலை? விசித்திரமான கேள்வி வேந்தரே. சுயம்பர மண்டபத்தில் வயதான உங்களுக்குத்தான் வேலை, வாலிபர்களாகி என் போன்றவர்களுக்கு வேலை இல்லை என்பது. குறும்பு தேவையில்லை, நீ யார் என்று கூறு. நான் ஒரு தமிழ் புலவன். வடநாட்டு யாத்திரை வந்தேன். புலவனா? கவிதை புனைய தெரியுமா உனக்கு? கவிதை புனைய தெரியாத புலவன், கத்தி தூக்க தெரியாத வீரன், இவர்களை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை. அதையும் பார்த்து விடுவோம். எங்கே? உடனே ஒரு கவிதை சொல்லு. கங்கை நதி தீரத்திலே போராடினான் தமிழன், காவிரியின் ஓரத்திலே புகழ் பாடினான். பொங்கு கடல் அத்தனையும் கட்டி ஆண்டான் தமிழன், பூதலத்தில் மேலவன் உலகம் போற்ற. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இவனே, இமயத்தின் நெற்றியிலே உமது மன்னர் புலி வில் கயல் சின்னங்களை பொறித்த போது எம்பொரு மன்னர் ஈங்கில்லை போல். காவான் ஆவில் கனகனும் விசயனும் இருந்த மன்னர் தம்முடன் கூடி அரும் தமிழ் ஆற்றல் அறிந்தலராகி செப்பிய மொழிகளை சேரனுக்கு உணர்த்துவேன். சுவையான கதை என்று சொல்லுங்களத்தான். சொல்லட்டுமா? சோழன் மகளை சேரன் மணந்தான், சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான், செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதைதானே இது? நடந்த கதை கூட. நடக்காத கதை என்று சொல்லுங்களத்தான். சுவைக்காது கண்ணே அது. காதல் கதை ஒன்று. ஆஹா, இதோ புறநானூற்றில். போதும், வீரக்கதைதானே? வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண் ஒருத்தி, தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர், கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியோருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர்ச்செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றான். இல்லை என்பார், முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன், அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்ததான் என்றாள். அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகைவிட்டு குமுறும் எரிமலை என, பகைவெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் பூச்சினான், சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான். பின் கொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 எனவே முழங்கிற்று முரச ஒலி. பார் பார் பார், அந்த பைங்கிழியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரெல்லாம் என்றுரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிரித்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேளப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொத்தவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடியென கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இழவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். அந்தோ மாவிலை தோரணங்கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாதிலே வீழ்ந்து விட்டான்.
ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் மண்டானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் கள நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீண்டுவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் கட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். வட்டிலினால் நாழி பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிகு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார். மகனே நீயும் உன் தோளிலே பலம் உள்ள வரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திரு நாடு. உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே தெருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூவுலகில். உண்டு உண்டு. என்ன அந்த உண்டு கொழுத்தவர் உண்டு உத்தமா? நம் வீரத்தை பழிப்போர் இந்த அவனியிலே உண்டு. வேந்தரும் அரசியும் தனித்திருக்கும் வெள்ளி மாடத்துக்கு வந்திருக்கிறேனே என்று வியப்படைய வேண்டாம். இதைவிட வியப்பான செய்தி ஒன்று சொல்லப் போகிறேன். புனவரே, கனகவசியர் இல்லாத காலத்திலே இமயத்திலே படையெடுத்தோமா? அவர்கள் ஆளும்போது அடியெடுத்து வைக்கட்டும் பார்ப்போம் என்று கருதிக்கிறார்கள். நம்முடைய வாளை பழித்தார்கள். அவர்களை தாழ்பணிய வைக்கிறேன். வேண்மாள் வேலை வந்து விட்டார். வீரத்திற்கு சோதனை வந்து விட்டார். வருகிறேன். என்னங்க உட்காருங்க, நீங்க தலைவர். இல்லவா, வெற்றி முழங்கும் இந்த இடத்திற்கு பெயர் என்ன? உயிலாலுவம். உயிலாலுவம். குறித்துக்கொள். இங்கு காணப்படும் பாறைகள் அனைத்தும் பைந்தமிழ் வீரம் தீட்டிய ஏடுகள். வெற்றி மட்டும் போதாது இல்லவா, அந்த வீரர்களை விடக்கூடாது. மன்னவா, தமிழகம் திரும்ப வேண்டாமா? புறப்பட்டு 32 திங்கள் ஆகின்றனவே. புறப்படுவோம் இல்லவா? அதற்குள் கண்ணகிக்கு சிலை நாட்டை இங்கு கல்லெடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், அந்த கல்லை சுமப்பதற்கு சரியான எருதுகள் கிடைத்து விட்டன. கனக விசையா, தமிழரின் வீரத்தின் மீது வீசினாய் ஒரு சொல். இப்போது தூக்கு கல். சபையோர்களே, இந்த நாடகத்துக்கு தலைமை வகித்திருப்பவரும் சமாதான கமிட்டியின் தலைவரும் எனது மைத்துனருமாகிய திரு சமரசம் அவர்கள் இந்த நாடகத்தை பற்றி 2 வார்த்தைகள் பேசுவார்கள். போடு போடு. வேற யாரையாவது போட்டுக்க சொல்லலாம் மாலை. நீ ஏன் போட்ட? அத்தானும் மச்சனும் மாலை போட்டுக்கிறாங்கல்ல சொல்லுவாங்க. வந்துட்டேன். சபையோர்களே, தாய்மார்களே, அதாவது நீ வந்திருக்கியா? பொஞ்சாதி சகோதரிகளே, இந்த சேரன், அதாவது சேரன் செங்குட்டுவன் நாடகத்தை நீங்க பாத்தீங்க. அதுல இருந்து தமிழன் வீரம் எவ்வளவு முன்காலத்தில் இருந்ததுங்கிறது உங்களுக்கு நாடகத்தில் இருந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்னே
ராஜாக்கள் சண்டை போடுறதுன்னா 2 படைகள் வரும். அங்க கொஞ்சம் சாவான், இங்க கொஞ்சம் சாவான். ஆருக்கோ இந்த வெற்றி கிடைக்கும். இந்த காலத்துல சண்டையை ஏவி விட்டுட்டு, அதாவது ஏவி விட்டுட்டு அவன் பாட்டுல ஜாலியா போயிடுவான். அதான் இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் மேல குண்டு போட்டு எல்லாத்தையும் செத்து விடுவேன். அந்த அந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் செத்து விடுகிறாங்க. வணக்கம். என்ன இல்லைங்க, அந்த சேரன் செங்குட்டோன்னு போட்டாரே வேஷம், அவரை கொஞ்சம் பார்க்கணும்.